அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கதாங்க போகுது. இந்த தை மாதம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க, இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், உங்க விரையாதிபதியான சூரிய பகவான் தை மாதம் முதல் நாள்ல இருந்தே பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார். சூரியன் மகரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய தினத்தை தான் மகர சங்கராந்தி, தை பொங்கலா கொண்டாடுறோம். பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவான் மகர ராசியில, அதுவும் உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிரவேசிக்கிறார். இதனால கன்னிராசி அன்பர்களுடைய பலம் இருமடங்கா அதிகரிக்கும். எதையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமைங்கிறது உண்டாகும். வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காத அன்பர்கள் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. காரணம், ரொம்ப நேர்மையா இருக்கவங்க. ஆனா கடந்த 1.5 வருஷமா ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி தான். ஒரு படி மேலே ஏறினா 2 படி கீழே இறக்கி விடும். கடந்த 3 மாதம் மிக மிக மோசமா தான் போயிருக்கும். குரு கோச்சாரத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியையும் கொடுத்திருக்க மாட்டார். நிறைய கன்னிராசி அன்பர்கள் நிம்மதியா தூங்க கூட முடியாம தவிக்கக்கூடிய காலகட்டம். பினான்சியல் சிச்சுவேஷன் அதிகமா ரிஸ்க் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அன்புங்கிற ஒற்றை வார்த்தையை எதிர்பார்த்து ஏமாந்து வருத்தப்படக்கூடிய காலம். ஆனா உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமும் விவேகமும் கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டதிபதி செவ்வாய், அஷ்டமாதிபதியும் செவ்வாய். லாபஸ்தானத்துல நீச்சமாய் இருக்கார் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமாறார். கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல நீச்சமா இருந்த செவ்வாய் இந்த தை மாதத்துல அதிசார பெயர்ச்சியாகி 10ஆம் பாவகத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அதிசாரமாகும் போது என்ன ஆகும்னா, விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். சடனா வேலை கிடைக்கும். பதவியை இழந்த கன்னிராசி அன்பர்கள், வேலை வாய்ப்பை இழந்த கன்னிராசி அன்பர்கள், வாழ்க்கையில சுமைய அதிகமா சம்பாதிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், மன வருத்தத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ஒரு மிகப்பெரிய மருந்தா இருக்க போறார். ஒரு பெண்ணால பிரச்சனையை சந்திக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களும், ஒரு பெண்ணால கோர்ட்டு கேஸ் ஏறி அலையக்கூடிய கன்னிராசி அன்பர்களும், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கன்னிராசி நேயர்களும். அதே மாதிரி இந்த மாதம் புதன் பெயர்ச்சி நடக்குது. புதன் 6ஆம் வீட்டுல இருக்கார் இப்போதைக்கு. சோ எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் கவனமா செய்யணும், அவசரப்படக்கூடாது. ரொம்ப யோசிச்சு நிதானமா செயல்பட்டா வெற்றிகள் உறுதி. இந்த மாதத்துல பிரதோஷ வழிபாடு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக்கும். பிரதோஷ தினத்தன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா சிவாலயம் போயிட்டு வாங்க. இறை அருளை முழுவதுமா பெற்றா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மனதளவுல நிம்மதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில திருப்தி இருக்கான்னா கிடையவே கிடையாது. திருப்தியா நீங்க இருந்தீங்க, சந்தோஷமா வாழ்ந்தீங்க, நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை, அந்த அளவுக்கு மன வருத்தம், அந்த அளவுக்கு போராட்டம். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா? எப்போதும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? என்ன, இருக்கவே முடியாது. அந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு, நிச்சயமா உண்டு. வெளிப்படையா சொல்லணும்னா கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில புதன் இந்த மாதத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழக கூடாது, யார்கிட்ட நட்பு வச்சுக்கணும், யார் கூட பிசினஸ் பண்ணணும், எங்க நமக்கு பிரச்சனை, எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம், யார் நமக்கு கண்ணு வைக்கிறாங்க, யார் நம்ம மேல பொறாமப்படுறாங்கிறது இந்த மாதத்தின் முதல் பாதியில உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாத பிற்பாதியில 2 இல்ல 3 யோகங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. முதல் யோகம், உங்க கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் பலம் பெற போறார். உங்க குடும்பஸ்தானாதிபதி, உங்க பாக்கியாதிபதி உச்சமாக போறார் சுக்கிரன், அதுவும் கலத்திர ஸ்தானத்துல. இது ரொம்ப ரொம்ப யோகமான விஷயம். தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்துல உச்சமாகும் போது லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும்.
ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டாகும். கல்யாணம் திருமணம் நடக்கும். ரொம்ப நாளா ஏன் ஒரு 40 வருஷமா 45 வருஷமா திருமணமே ஆகாம இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூட திருமண அமைப்பு இப்ப ஏற்பட்டுடுச்சுங்கிறது தான் உண்மை. அவ்வளோ ஸ்பெஷலான டைம், ஸ்பெஷலான நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு இது. உங்க வேலை வாய்ப்புல முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு தாராளமா இருக்கும். கடன் அடையும். ஏன்னா சுக்கிரன் பினான்சியல் கிரகம் அது. ஆசைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக கூடிய காலகட்டம் இது. இந்த சுக்கிரன் பலம் பெறும்போது உச்சமடையும் போது சூப்பரா நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிகழும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி முதல் திருமணத்துல பிரச்சனை ஆயிடுச்சு, தனிமையில இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறுவதற்கும், எதிர்பார்ப்புகள் இல்ல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நீண்ட நாளா ஒரு ஆசை இருக்கு, ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட கன்வே பண்ணணும், பல ஜாதகம் பார்த்தாச்சு, ஒரு திருமணமே நடக்கல, 500 பொண்ணு பார்த்துட்டேன், இல்ல 500 மாப்பிள்ளை பார்த்துட்டேன், திருமணமே கை கூடல அப்படின்னா இந்த 45 நாட்கள்ல கண்டிப்பா திருமணத்துக்கான பெண் தேடல் அல்லது ஆண் தேடல் கண்டிப்பா முடிஞ்சிரும்னே சொல்லலாம். இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பரிபூர்ண குரு பலன்கிறது உண்மையாவே இப்பதான் வந்திருக்குங்கிறதுதான் உண்மை. அடுத்து இரண்டாவது விஷயம், புதன் உங்க லக்னாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் உங்க கலத்தர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல போய் நீச்சமாக போறார். ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க லக்னாதிபதி நீச்சமானாலுமே இங்க உச்ச சுக்கிரனும் இணைந்திருக்கும் காரணத்தினால நீச்ச பங்க ராஜ யோகத்தை உண்டாக்க போது. இந்த நீச்ச பங்க ராஜ யோகம் என்ன பண்ணும்னா கணவன் மனைவி சார்ந்த வகையில அனுகூலம் ஆதாயம் இருக்கும். கணவனா இருந்தா மனைவி மூலமாவோ, மனைவியா இருந்தா கணவன் மூலமாவோ ஆதாயம் உண்டாகும். வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்க ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இல்லாம இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு தோல் சாஞ்சிக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இல்ல ஏற்கனவே கூட இருக்கவங்க பிரிஞ்சு இருக்காங்க, காதல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் கூட மீண்டும் சேருவதற்கான ஒரு காலகட்டம் இது. பிரிந்தவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலகட்டம் இது. வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றியை கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச சில செய்திகள், ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நடக்கும். உங்க நீண்ட நாள் பயணங்கள் வெற்றியடையும். மதிப்புள்ள சில நபர்கள், தலைவர்களை சந்திக்க கூடும். அரசியல் ஆன்மீக துறையில இருக்கவங்க வெற்றி பெறுவாங்க. ஏர்போர்ட், பிசினஸ், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க வெற்றி வாகை சூடுவாங்க. கடைசி யோகம் மகாலட்சுமி யோகம், குபேர யோகம், ராஜயோகம்னு கூட சொல்லலாம். குரு பகவானுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க. அதாவது கலத்தர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலையும், பாக்கியாதிபதியான சுக்கிரன் கலத்தர ஸ்தானத்திலையும், இவருடைய வீட்டுல அவரும் அவருடைய வீட்டுல இவரும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் விபரீத ராஜ யோகம் அவ்வளோ சீக்கிரத்துல வராது. பல வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த உச்ச யோகம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்த போது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க 70 வயசானாலும் சரி நடந்திருக்காது. இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு 9ல இருக்கார், 7ல சுக்கிரன் இருக்கார். 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. தொழில் தொடங்கணுமா தொடங்குங்க, முதலாளி ஆகணுமா ஆயிடுங்க, திருமணம் பண்ணணுமா பண்ணிடுங்க, இல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஓப்பனா பேசணுமா பேசிடுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா பண்ணலாம். எந்தெந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்கள் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்துக்கும் சரியான நேரம், காலகட்டம் இதுதான். மொத்தத்துல உங்க எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஒரு ஆண்டின் தொடக்க மாதமே பயனுள்ள மாதமா இருக்கும் போது இந்த ஆண்டும் உங்களுக்கு நிச்சயமா சிறப்பா தான் இருக்கும். மகிழ்ச்சியும் வசந்த காலமும் உங்களுக்கு பிறந்துருச்சுங்கிறது தான் உண்மை. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது. ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம். ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் 20% அளவுக்கு தான், மிஞ்சி போனா ஒரு 20% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது. பாக்கி இருக்க 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது. அதனால உங்க சுயஜாதகத்தை A to Z நீங்க தெரிஞ்சுக்காம
நீங்க சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தல அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.